ஹாய் செல்லகுட்டீஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க இப்போ பரவாயில்ல, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் நம்பர் 20, 21, 22 தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான், ஹீரோவுடைய கசன் கிட்டே நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், ஆனால் அவள் என்னோட ஆஃபீஸ் இருக்கிறவ தான், ஆனால் அவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல, உடனே என்கிட்ட எந்த தகுதியும் இல்லை அவளை லவ் பண்ணுறதுக்குன்னு சொல்ல, என்னடா சொல்கிற, காதலுக்குலாம் தகுதி தேவையில்ல, உன்னோட வெளி தோற்றத்தை கொஞ்சம் மாற்றினா போதும், அந்த பொண்ணை நீ கரெக்ட் பண்ணிடலான்னு சொல்ல, அப்படியா நீங்கள் பாயிண்ட் சொல்லுங்கள் நான் எழுதிக்கிறேன்னு இவன் பேக்ல இருந்து டைரி எடுக்கிறான் பாருங்க. அப்ப இவனுடைய ஐடி கார்டை கீழே வைக்க, ஏய் நீ ஹீரோயினோட கம்பெனில வேலை செய்யறவனா, அப்ப லில்லியை தான் நீ லவ் பண்றியான்னு ஹீரோடைய கசன் கேட்க, ஐயோ தயவு செஞ்சு வெளியே சொல்லிட்டாதீங்க, இந்த ரகசியம் நமக்குள்ளே இருக்கட்டும்னு சொல்ல, ஓகே நான் சொல்ற ட்ரெஸ் கூட போட்டு போ, நாளைக்கு லில்லி நீ கவுத்துருன்னு சொல்ல, உடனே ஹீரோவுடைய ஹீரோயினோட ஃப்ரெண்டும் என்ன பண்ணா, அழகா ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வரான். ஆனா அந்த ட்ரெஸ் ஆஃபீஸ்க்கெல்லாம் செட் ஆகாது இல்லையா, ஆக்சுவலி இது பாரு பப்புன்னு சுத்துறவங்களுக்கு தான் செட் ஆகும். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தவொடனே லில்லியோடைய மூஞ்சே மாறுது. ஆனா அவன் எதுவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு உன் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவேன். ஆனா கூட வேலை பார்க்குற பையன், பாஸ் பாக்கெட்டுக்கு ஃபங்கி மாதிரி இருக்கீங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி ட்ரெஸ் போடாதீங்க, லில்லி மேடத்துக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கவே இல்லை, அதனால தான் சும்மா அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்ல, ஐயோ போச்சு மானம் போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு யோசிக்க, இன்னொரு பக்கம் அந்த புது ஃப்ரெண்டு அவங்களுடைய அங்கிளை பார்க்கறதுக்காக வரா. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு இவ ரெக்கமெண்டேஷன்ல வேலை வாங்கி கொடுத்துருக்காப்புல இருக்கு. அங்கிள் கிட்ட இந்த விஷயம் அவனுக்கு தெரிய தேவையில்ல, இல்லைன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள் கிட்ட பேசுறப்ப, ஆமா எங்க ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு கேட்க, இந்த மாதிரி ஹீரோவுடைய ஆஃபீஸோடைய ஒர்க்கா ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான்னு இவளுக்கு ஒரு மாதிரி மூஞ்சே மாறிடுது. அதுக்கப்புறமா இவன் என்ன பண்றா, ஈவினிங் போல நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவேன். அவனும் குக் பண்ணி எல்லாம் கொடுக்க, ஆக்சுவலி அவனுக்கும் வர இந்த பிள்ளையை பிடிச்சி போச்சு போல இருக்கு. இவனே என்ன பண்ணா, நம்ம டேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகிட்ட கேட்டுறான். இவளும் செம்ம ஹாப்பி ஆயிடுறா. ஸோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம லில்லி ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு, என்னடி புது பாய் ஃப்ரெண்டா, என்ன உனக்கு அவன் செட் ஆயிட்டானான்னு கேட்க, இல்ல இவன் மட்டும்தான் வாழ்க்கையில செட் ஆவான்னு நினைக்கிறேன், நான் இவனை பிரேக்கப் பண்ற மாதிரிலாம் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைன்னு சொல்லிட்டு ரூம்மேட் பொண்ணு கேட்க, ஓகே கண்டிப்பா என் பாய் ஃப்ரெண்டோ உங்க எல்லாருக்கிட்டுமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு லில்லி சொல்லிடுறான். இப்ப நம்ம ரூம்மேட் இருக்கா இல்லையா, அவ லைவ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஹீரோடைய கசன் என்ன பண்ணா, லைவ்ல இருக்கக்குள்ளேயே மெசேஜ் பண்றான், ஏன் உன்னோட டாக் சர்க்கிளா இருக்கு, கண்ணு கீழே தூங்கலையா அப்படி இப்படின்னு சொல்ல, உடனே இவன் லைவ் பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணாதன்னு சொல்ல, ஆக்சுவலி உன்னுடைய லைவ்னால தான் என்னோட பாருக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, அதனால உன்னுடைய அமௌண்ட்டை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அக்கௌண்ட்லன்னு சொல்ல, உடனே இவ்வளவு லைவ்ல சைட்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் பிசினஸ் விஷயமா பாத்தீங்கன்னா வெளியூருக்கு கிளம்புறாங்க, ஜெர்மனிக்கும். ஏரோப்ளைன் ஏர்லான்னு வந்தா ஹீரோவுமே இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கவே இல்லை. ஹீரோயின் போயிட்டு என்ன பண்ணாங்க, லில்லிக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆஃபீஸை பத்திரமா பார்த்துக்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க பாருங்க. ஏரோப்ளைனில் நல்லா தூங்கி எந்திரிச்சு பார்த்தா நெக் பில்லோ இருக்கு. ஆக்சுவலி இது ஹீரோயின் வச்சுட்டு தூங்கவே இல்லை, ஆனால் இது ஹீரோ தான் வச்சிருப்பான்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு தேங்க்ஸ் அல்ல. ஹீரோ நீ எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன்னு கேட்க, ஹீரோயின் வீக்கெண்ட் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன்னு சொல்ல, ஹீரோ வேற ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கான். ஆனால் அவனுடைய அசிஸ்டண்ட்டை பார்த்து ஒரு பார்வையை பார்க்க அசிஸ்டன்ட் புரிஞ்சுக்கிறான். அதே ஹோட்டல்ல ரூமும் நம்ம ஹீரோக்கு புக் பண்ணிட. ஹீரோயின் இங்க பிசினஸ் ஒர்க்காவும் வந்திருக்காங்க, பிளஸ் எஜுகேஷன் விஷயமா வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆஃபீஸ் விஷயமா நிறைய கம்பெனிஸை நான் பார்க்க போறேன்னு சொல்ல, நிறைய இடத்துக்கு அலைஞ்சனா என்னமா வருது, 2-3 கம்பெனிஸை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ 2-3 கம்பெனிஸை மட்டும் ஹீரோயினுக்காக குறிச்சு கொடுக்க, ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளியே வந்தா, ஹீரோ ஆல்ரெடி ட்ரெஸ் மாத்திட்டு வெளியே நின்றுட்டு இருக்கான் ஹீரோயினுக்காக. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து ஊர் சுத்துறதுக்காக கிளம்புறாங்க. 2 பேருமே நல்லா ஊர் சுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா புறாங்களை எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கக்குள்ள ஒரு கப்பிள்ஸ் ஒரு தாத்தா பாட்டி ஹீரோயினை போட்டோ எடுத்து தர சொல்ல, ஹீரோயினுமே போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அந்த தாத்தா ஹீரோ கிட்ட அந்த பொண்ணோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க, ஹீரோ இன்னும் இல்லைன்னு சொல்ல, அந்த பொண்ணு சீக்கிரமா கேர்ள் ஃப்ரெண்டா பிடிச்சிக்கோ, செம்ம கியூட்டா இருக்கான்னு அந்த தாத்தா சொல்ல, ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். அந்த கப்பிள்ஸ் என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோயினை கியூட்னு சொல்லிட்டு போறாங்க ஜெர்மனியில. ஆனா ஹீரோயினுக்கு இது புரியல. ஹீரோ நீ ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொன்னாங்கன்னு ஹீரோயினுக்கு வெக்கம் தாங்கவே இல்லை. இப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு புறாங்களை எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. அதுக்கு தீனி எல்லாம் போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினை போயிட்டு போட்டோ எடுக்கிற, நம்ம ஹீரோ தன்னை போட்டோ எடுக்கிறானேன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டோ எடுக்க, இப்படி செம்ம கியூட்டா 2 பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் லில்லிக்கு ஷேர் பண்ண, லில்லி இதை பார்த்துட்டு ஹாப்பியாவ. உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்மளும் ஜெர்மனிக்கு போலான்னு சொல்ல, லில்லி கேட்கறா, நான் ஹீரோயின் ஜெர்மனி தான் போயிருக்கான்னு சொல்லவே இல்லையே, உனக்கு எப்படி தெரியும்னு சொல்ல, இல்லம்மா போட்டோஸை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் சொல்ல, உடனே லில்லி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆவரா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனுடைய ஆஃபீஸ் ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருக்கான் ஜெர்மனியில. அப்பப்ப ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணா, ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட மெசேஜ் பண்றாங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கானே. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ இங்க ஓடி வந்தா ஹீரோயினை பார்க்கறதுக்காக. இப்படியே அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ உன்னோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்க, ஹீரோயின் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு,
உன்னுடைய மெயின் ஹெட் ஆஃபீஸை மட்டும் எனக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னொன்னே ஹீரோ அவனுடைய தாங்யாங் மெடிக்கலுடைய மெயின் ஹெட் ஆஃபீஸ்க்கு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வரான். இங்கே மொத்தம் 3 ஃபேஸ் இருக்க போல இருக்கு. ஆல்ரெடி ஒன்று நம்ம ஹீரோ இங்கே ஜெர்மனியில் படிக்கக்குள்ளேயே முடிச்சிட்டான். 2வது ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு முடிச்சிருக்கான். 3வது ஃபேஸோடைய ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு ஹீரோயினுக்கு எல்லாத்தையுமே சுற்றி காமிக்கா. இங்கே நம்ம ஹீரோவுக்கு பிளேயிங் ஏரியாவும் இருக்க போல இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் கிட்ட காமிக்கா. ஹீரோயின் போயிட்டு பால் விளையாடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால கோல் போடவே முடியல. டக்குன்னு நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சி இப்படி தான் கோல் போடணும்னு சொல்ல பக்கத்துல இருந்தவனே நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோயின் கோல் போட ஹீரோமே ஹாப்பி ஆயிட்டான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ சந்தோஷத்துல ஹீரோயினை தூக்க ஹீரோயின் அதை கூட பெருசா எடுத்துக்காம கோல் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சரக்கடிக்கிறதுக்கா போவ. ஹீரோ இங்க யாருமே கிடையாது, அதனால நீ நல்லா சரக்கடிச்சுக்கலாம் ஒன்ன தெரிஞ்சவங்கன்னே ஹீரோயின் சந்தோஷமா இருந்தா வந்துட்டு இந்த மாதிரி சரக்குடைய வந்துட்டு அந்த போதெல்லாம் ஏறாதுன்னு சொல்ல ஹீரோ அப்ப நீ சரக்கு வந்துட்டு சந்தோஷமா இருக்கியான்னு கேட்க ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே ஹீரோவை பார்க்க ஹீரோக்கே ஒரு செகண்ட் வெக்க வந்துடுது. ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க நீ ஜெர்மனியில் படிச்சுட்டு இருந்தப்ப யாரையும் டேட் பண்ணலையான்னு கேட்க ஹீரோ எனக்கு அதுக்கான டைம் கிடைக்கல, ஆனால் நீ தான் ஒரு ஆளை டேட் பண்ணி வந்துட்டு நல்ல அந்த லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொல்ல ஹீரோயின் என்னப்பா என்னை கிண்டல் பண்ணுறியான்னு கேட்க ஹீரோ நான் ஒன்றும் உன்னை கிண்டல் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் வந்து என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்க ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் ஒன்றும் புரியவே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ டக்குன்னு கை எடுத்து விட்டுட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அங்கேருந்து கிளம்பிச்சாங்க. ஆக்சுவலி ஹீரோ இன்டெரக்டாக வந்துட்டு என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி தான் கேட்டிருப்பான். ஹீரோயினும் அது எதுக்கும் சொல்லாம அப்படியே போவ. 2 பேருமே வந்து ஹோட்டலோட லிஃப்ட்ல ஏறிக்கிறாங்க. ஹீரோ பட்டன் அமுத்திடுறான் அவனுடைய ரூம் பட்டன். ஆனா ஹீரோயின் அழுத்தாம நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சிரிக்க டக்குன்னு ஹீரோயின் அவங்க ரூம்குள்ள போவ. ஹீரோ வந்துட்டு விடுறதுக்காக வெளியே வரான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு ஏர்போர்ட்ல நான் உன்னை ட்ராப் பண்ணிடுவான்னு கேட்க ஹீரோயின் வேணாம் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போய்க்கிறேன். ஏன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு இதுக்காக படிக்கிறதுக்காக அனுப்பிச்சிருப்பா இல்லையா, அந்த ஒரு விஷயமாவும் இங்க வந்திருப்பாங்க. ஹீரோயின் அதை சொல்லிட்டு ரூம்குள்ள போய் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்ப அவனுடைய ரூம்ல இருக்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த லூசு ஷீனானும் வந்துடுறா. இவ இங்கே அவளுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக வந்திருக்கா போல இருக்கு. இங்கே நம்ம ஹீரோடைய வந்துட்டு தங்கி இருக்கிற ஹோட்டலை கண்டுபிடிச்சு இவ ரூமை புக் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட பேசலான்னு வர ஹீரோ எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ல உடனே அவளும் அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது இவளை பார்த்தோன்னே. இன்னொரு பக்கம் நம்ம ரூம்மேட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுடைய மைக் ஏதோ ரிப்பேர் போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோடைய கசனு மைக்கெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு போகலாமான்னு கேட்க என்ன எனக்கு என்ன இருக்கு லஞ்சுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்ல இவன் உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா என் பாரை பற்றி இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ்லாம் கேட்கணும், அதனால தான் நீ ஒன்று தப்பாக நினச்சிக்காதன்னு சமாளிச்சுக்கிறான். இப்போ இன்னொரு பக்கம் இந்த ஷீனான் என்ன பண்ணுறா, ஹீரோவை ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்றா சாப்பிட்றதுக்காக. ஹீரோவுமே அங்கே வர இவ வந்துட்டு டாங்யாங் மெடிக்கலுடைய வந்துட்டு ஃபேஸ்க்கு என்ன கூட்டிகிட்டு போறியான்னு சொல்ல ஹீரோ வேணா ஆள் வச்சு தர நீ வந்துட்டு அவங்க கூட போன்னு சொல்ல ஹீரோயின் இங்க சாப்பிட வராங்க பாருங்க. பார்த்தா இந்த ஷீனான் ஹீரோயினை பார்த்துட்டு வேணும்னே அவளுடைய தட்டில் இருக்க சாப்பாட்டெல்லாம் ஹீரோக்கு வைக்க ஹீரோ வந்துட்டு யதார்த்தமா திரும்புறான் பாருங்க. ஹீரோயினை பார்த்துடுறான். ஹீரோயினுக்கு ஷீனான் கூட ஹீரோ பார்த்தோன்னே லைட்டா அவங்களுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. அவங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடாமலே கிளம்பிடுறாங்க. ஹீரோ உடனே ஷீனான் கிட்ட வேணும் தானே இதெல்லாம் பண்ண, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றேன்னே ஷீனான் பாயை திறந்தே சொல்லிடுறான். நானுமே உன்னை சின்ன வயசுல இருந்து லவ் பண்றேன், உனக்கு நல்லாவே தெரியும், அப்புறம் ஏன் நீ என்ன வந்துட்டு சூஸ் பண்ணலன்னு கேட்க உடனே ஹீரோ இங்க பாரு நீ நானும் பிசினஸ் பார்ட்னர்ஸ், அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸா வேணா இருக்கலாம், மற்றபடி என் லைஃப் பார்ட்னர்னால வர முடியாது, நான் உன்னை சூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல அப்ப நீ ஹீரோயினை சூஸ் பண்ண போறியான்னு கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லாம கிளம்பிதான். ஹீரோயின் அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கிருந்து கிளம்ப அப்பன்னு பார்த்து ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்து ஹீரோ இது உங்களுக்கு கொடுக்க சொன்னாருன்னு சொல்ல ஹீரோயின் திரும்பி பார்த்தா ஹீரோவை காணும். ஆனா ஹீரோ மெசேஜ் மட்டும் பண்ணா கண்ணால் காண்பதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே நீங்க இதுக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் மெசேஜ் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஊருக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம லில்லி என்ன பண்றா, ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்ல ஆனா ஹீரோவுடைய ஃப்ரெண்டு முடியாதுன்னு சொன்னோடனே லில்லிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. பட் இருந்தாலும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணா அங்கிருந்து வந்துட்டு பார்ட்டிக்கு நடக்கிற இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோயின், அதுக்கப்புறம் ரூம்மேட் பொண்ணு, நம்ம லில்லி, அதுக்கப்புறம் லில்லியோடைய பாய் ஃப்ரெண்டு, இவங்க 4 பேருமே இருக்க. ஹீரோயின் ஹீரோடைய ஃப்ரெண்டை பார்த்தோன்னே நீங்க வந்துட்டு இவர் தானேன்னு கேட்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்லிட. பொண்ணே வந்துட்டு என் ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க ஹீரோ மூலியமா எனக்கு தெரியும்னு சொல்ல அப்ப ஹீரோவு கூட உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல லில்லிக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா அவனை பத்தி எதுவுமே வந்துட்டு அவன் சொன்னதில்லை இல்லையா லில்லி கிட்ட, அதனால லில்லிக்கு ஷாக் ஆகுது. பட் வந்துட்டு ஹாப்பியாகவும் இருக்கும்.
ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதாவது அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ரோபோட்ஸை கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர அங்கே ஒரு லேடி வந்துட்டு எனக்கும் சர்ஜரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்தோடனே ஹீரோயின்ட்ட போயிட்டு இந்த மாதிரி ஃப்ரீ சர்ஜரியை எனக்கும் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்ச ஹீரோயினுக்கு அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு அந்த லேடியோடைய ரிப்போர்ட்லாம் கொடுக்க உடனே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்காரன் ஓகே ஃப்ரீ சர்ஜரி தானே பண்ணிடலாம், அதுவும் இல்லாமல் உங்கள் ரோபோட்ஸ்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுது, எல்லா சர்ஜரியுமே சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல ஹீரோயின் இந்த சந்தோஷத்தை கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப வர. ஆனால் நம்ம ஹீரோயின் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசுறத கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அதாவது இந்த புது ஃப்ரெண்டு பார்த்தறா. இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இவ வந்து நீயும் நானும் டேட் பண்றது ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சான்னு கேட்க உடனே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காரன் இல்ல நம்மளோட டேட் வந்துட்டு நமக்குன்னு ஏதாவது ஒரு டைம் வரும், அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கலாம், நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையை வந்துட்டு இவன் சமாதானப்படுத்திடுறான். ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு ஒரு புது பொண்ணு வேலைக்கு வந்திருக்கா. இவனை வந்து இந்த பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இடத்தெல்லாம் போய் உட்கார வைக்கிறான். ஸோ இப்போ ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்க ஆஃபீஸ் டீம் எல்லார்கிட்டையுமே இந்த மாதிரி வந்துட்டு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை தான் நம்ம இதுக்கப்புறமா ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஒர்க்கு. இதுக்கப்புறம் எந்த கம்பெனி கூடயும் நம்ம போட்டி போடாமல் பண்ண தேவையில்ல, அதுக்கு பதிலாக நம்மளுடைய கம்பெனியை நம்ம மேலே ஏற்றுவோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோமே ஜெர்மனிலேருந்து வந்ததா. ஹீரோயின் ஜெர்மனியில் இருக்கக்குள்ள ஹீரோவுக்கு ஒரு மேக்னெட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த மேக்னெட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டே ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ ஹீரோ வரப்போறானேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்ததா. டே மச்சி ஒரு பிரச்சனைடா. ஆக்சுவலி ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒரு ஹோட்டல் வச்சிருப்பான், அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஹீரோ தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் வெளியே யாருக்குமே இது தெரியாது. உடனே ஃப்ரெண்டுக்காரன் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய ஷேர்ஸை வாங்குறதுக்கு ஒரு சில பேர் வராங்க, நீ தாண்டா பேசணும்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் ஒரு ஓரமாக கிடக்கட்டும், ஹீரோயினுக்கு பர்த்டே வருது என்னடா கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்ல உடனே ஹீரோ ஃப்ரெண்டு கடுப்பேத்தி விட்டுறான். ஏண்டா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு கூட உனக்கு தெரியாதுன்னு சொல்ல ஹீரோ நீ ஒன்றும் ஐடியாவே தரத்தாவில்லன்னு ஹீரோயினை பார்க்க போயிடுறான். இப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்க. ஹீரோயின் கிட்ட உன்னோட பர்த்டே நீ எப்படி செலிப்ரேட் பண்ண போறேன்னு கேட்க உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கு என் பர்த்டேன்றதுன்னு கேட்க ஹீரோ உடனே இல்ல இந்த மாதிரி ஷேர் அக்ரிமெண்ட்ல உன்னோட பர்த்டே இருந்துச்சுன்னு சொல்ல ஹீரோயின் நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வெளியே சேர்ந்து சாப்பிட போறேன்னு சொல்றாங்க. ஹீரோ என்னமோ சொல்ல வரான், பட் ஆனால் அவனுக்கு சொல்ல முடியல. அப்படியே மென்று முழுங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, நைட்டு மணி 12 எப்படா ஆகும்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு டைப்பெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஒரு 2 செகண்ட் கேப் தான், அதுக்குள்ளே ஹீரோடைய ஃப்ரெண்டு கால் பண்ணிடுறான். ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். டே தருதல ஹீரோனுக்கு நான் வந்துட்டு இது விஷ் பண்ணணும், ஏடா ஃபோன் பண்ண வைடா ஃபோனுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் எப்படியோ கரெக்டாக நம்ம ஹீரோ 12 மணிக்கெலாம் ஹீரோனுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் அனுப்பிச்சிட்டு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சா நம்ம ஹீரோ. ஆனால் எந்திரிக்கிறப்ப காலெல்லாம் எறும்பு பிடிச்சி போச்சு போல இருக்கு, செம்மையாக கடுப்பு ஏற்றிட்டு எந்திரிக்கிறான். அடுத்த நாள் காலைல ஹீரோயின் ஃபோன் எடுத்து பார்க்க ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோடைய மெசேஜ் மணி 12க்கு வந்திருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகுறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோ காலையிலே மெசேஜ் பண்ணுறான், நான் இந்த மாதிரி ஏதோ கோயின்சிடன்ஸாக தான் உனக்கு விஷ் பண்ணேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி விட்டுட்டேன். இன்னொரு பக்கம் தாத்தா இங்கே பாருப்பா நீ கம்பெனியோடைய CEO தான், பட் இருந்தாலும் உன்னுடைய கசின் சிஸ்டருடைய வந்துட்டு ஒப்பீனியனும் கொஞ்சம் நீ மதிக்கணும்னு சொல்ல ஹீரோ ஓகே தாத்தான்னு சொல்கிறான். உடனே தாத்தா வந்துட்டு ஹீரோயின் அவளோட பிசினஸ்ல ஜெயிச்சிடுவாள்ல அப்பதான் உனக்கவ அப்படின்னு சொல்ல கண்டிப்பா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க நின்று போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்க. லில்லி தோ நான் வந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ண. ரூம்மேட் பொண்ணுகிட்ட நீ எங்கடி இருக்குன்னு கேட்க ரூம்மேட் பொண்ணு தோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவளுமே மெசேஜ் பண்ணிட்டு கரெக்டா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு லில்லியும் ரூம்மேட் பொண்ணும் வர பார்த்தா இந்த புது ஃப்ரெண்டும் வந்திருக்கா. ஆனா இவ ஹீரோயின்கா கேக் வாங்கிட்டு வந்திருக்கா. கூடவே நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி நான் போயிட்டு வரேன்னு சொல்ல இது பார்த்த நம்ம லில்லியும் புது அந்த ரூம்மேட் பொண்ணும் செம்மையா வந்துட்டு இந்த பிள்ளையை திட்ட. இந்த பிள்ளை வந்துட்டு ஹீரோயினுக்கு அவங்களுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு இல்லையா, அப்புறம் என்னன்னு கேட்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நம்ம ஃப்ரெண்டோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை நீ லவ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு இதுவே வெக்கமான சுடு சொரணை இல்லைன்னு சொல்லிட்டு ரூம்மேட் பொண்ணும் லில்லியும் திட்ட. ஆனா இது எல்லாத்தையுமே மேல இருந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இதை தெரிஞ்ச மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்கல. ஃப்ரெண்ட்ஸும் ஓகே இன்னைக்கு பர்த்டே அவளுடைய மூட் அப்செட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அமைதியாக என்ன பண்ணுறாங்க ஹீரோயின் கிட்ட எதுவுமே சொல்லாமல் வந்துடுறாங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிஞ்ச மாதிரி எதுவும் காமிச்சிக்காம சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. உடனே வந்துட்டு லில்லி ரூம்மேட் பொண்ணு எல்லாருமே கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஏடா நீயும் அந்த பார்ட்டிக்கு போயிருக்கலாம்லன்னு சொல்ல அது கேர்ள்ஸ் பார்ட்டி தான் நான் எப்படா போகிறதுன்னு சொல்லக்கொள்ள அந்த ஹோட்டலுடைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக. இன்னொரு பக்கம் அந்த புது ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறா ஹீரோயினுக்காக கேக் வாங்கிட்டு வந்திருக்கா. அதை ஹீரோயினை வெட்டர் சொல்லலான்னு சொல்லிட்டு அவள் கேக் எடுத்து வச்சுக்கிட்டே திரும்பி பார்த்தா ஹீரோயின் அதுக்கப்புறம் நம்ம லில்லி ரூம்மேட்
பொண்ணு எல்லாரும் நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருக்கு. இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் ஹீரோயினை கூப்பிட்டு கேக் வெட்ட சொல்லலான்னு கூப்பிட கேண்டில் கீழே விழுந்து உடஞ்சு போயிடுது. உடனே ஒரு மாதிரியா பார்க்க ஹீரோயின், இங்க பாரு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை இப்போதைக்கு நீ லவ் பண்ற டேட் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் யாரை லவ் பண்ணா என்ன, யாரை கல்யாணம் பண்ணா என்ன, நீ ஒன்னும் அதுக்காக டென்ஷன் ஆகாத, எனக்கு கேக் சாப்பிட்ற மூடு இல்ல, நீங்க சாப்பிடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேக்க வெட்டாமலே என்ன பண்றாங்க, வெளியே கிளம்பி வந்துட. லில்லியும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா. சொன்னே நம்ம ஹீரோயின் லில்லி கிட்ட, ஹே பரவாயில்ல நீ இருந்து இங்க கேக்க வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வர. லில்லி நீ ஓகே தானேன்னு கேட்க ஹீரோயின், இங்க பாரு அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அவனும் நானும் பிரேக்கப் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அவன் யாரை டேட் பண்ணா என்ன, யாரை கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து நடந்து போயிடுறாங்க. ஆனால் நம்ம லில்லிக்கு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணா பாருங்க. உடனே என்னப்பா பர்த்டே பார்ட்டிலாம் முடிஞ்சிச்சான்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கேட்க லில்லி நடந்த விஷயத்த சொல்ல ஹீரோ இதை வந்துட்டு பார்த்தீங்க ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ இங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்லாம் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணா. ஆனால் நம்ம ஹீரோயின் மெசேஜை பார்க்காமலே இருக்க ஹீரோ டக்குன்னு ஃபோனே பண்ணிட்டு எங்கே இருக்கேன்னு கேட்க ஹீரோயின் வந்துட்டு இல்லை இந்த மாதிரி ஒரு வாக் அப்படின்னு சொல்ல ஹீரோ லொகேஷன் அனுப்பு நான் வந்துடுறேன்னு சொன்னோடனே 2 செகண்ட்ல நம்ம ஹீரோ ஓடி வந்தாரா ஹீரோயினை பார்க்கறதுக்காக. இப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோடைய ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். உடனே இப்போ நம்ம ஹீரோயினுக்கு இப்போதான் தெரிய வருது இந்த ஹோட்டலோட இன்வெஸ்டரும் ஹீரோ தான், அதுவும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் ஏகப்பட்ட டிஷ்ஷு நம்ம ஹீரோ சமைச்சிருக்கான்னு. ஸோ நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டு செமையா ஷாக் ஆகுறாங்க. போனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணதோ இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு இடத்துல உட்கார சொல்றான். நம்ம ஹீரோயினுடைய ஃபேவரட்டான ஸ்ட்ராபெரி ஜூஸ் வந்துடுது. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் இந்த ஜூஸை பார்த்துட்டு சிரிக்க ஹீரோவுமே அங்கே இன்வெஸ்டர்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். ஆனால் அப்பப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து சந்தோஷமும் பட்டுட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயினோட பர்த்டே இல்லையா, டக்கு டக்குன்னு பேசிட்டு வெளியே வர ஹீரோயினை காணும். ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வர ஹீரோ வெளியே நின்றுட்டு உன் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு லேட் ஆயிடுச்சு பட் சீக்கிரமா வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் கேட்டுட்டு கேண்டில் வந்துட்டு ஊதுன்னு சொல்ல ஹீரோ இனிமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கேண்டில் ஊடுறாங்க ஏதோ ஒரு விஷயம் கேட்டுட்டு இப்ப 2 பேருமே உட்காந்து சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அதுல இருக்க ஒரு கேம் மாதிரி ஒன்று விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஹீரோ ஓகே கேம்ல யார் தோக்குறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தரணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சப்போஸ் நான் கேம்ல வந்துட்டு ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா என்னுடைய 3.4% ஷேரை நீ எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துடணும்னு கேட்க ஹீரோவுமே ஓகேன்னு சொல்றான். 2 பேருமே விளையாட ஆஸ் யூஷுவல் நம்ம ஹீரோ தான் ஜெயிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் நான் தோத்துட்டேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லாம ஹீரோயினை பார்க்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா நம்ம ஹீரோ சரி நான் உன்னை டீஸ் பண்ண விரும்பல இந்த அவனோட பர்த்டே கிஃப்ட்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு கிஃப்ட் எடுத்து வைக்கிறான். அந்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தா ஒரு செம்ம சூப்பரான கியூட்டான ஒரு செயின். பார்த்தா அதுக்கு ஹீரோ இந்த செயினை நானே உனக்கு போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அதை போட்டு விட்டுறோம். ஹீரோயின் டக்குன்னு நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டு சப்போஸ் நான் மட்டும் இந்த கேம்ல ஜெயிச்சிருந்தா நீ என்னோட ஷேர்ஸ் கொடுத்துருப்பியான்னு கேட்க ஹீரோ டெஃபினட்டா கொடுத்துருந்துருப்பேனேன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் சரி ஓகே அப்ப நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோவை ஒரு பார்வை பார்க்க அப்படியே கட் பண்ணா ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹோட்டல்லே நம்ம ஹீரோ ஸ்டே பண்ணிடலாம். கூட நம்ம ஹீரோயின் கூட 2 பேருமே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க. சோ இப்போ அப்படியே வந்துட்டு நம்ம லில்லி ஹீரோயினுக்கு கால் பண்ண ஹீரோயின் போன் எடுக்கல. ஹீரோடைய ஃப்ரெண்டு லில்லி கிட்ட வந்து இங்க பாரு ஹீரோ கூட தான் ஹீரோயின் இருக்கானோனே லில்லி உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்ல ஹீரோ உனக்கு தெரியுமான்னு கேட்க அதான் சொன்னலமா என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு என்னோட ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காங்கன்னே லில்லி உடனே சிரிக்கிறா. லில்லியும் புரிஞ்சுக்கிறா. அப்புறம் நம்ம லில்லி என்ன பண்றா சரி ஓகே இந்த மாதிரி உன்னோட வீட்டுக்கு நான் எப்ப கூட்டிட்டு போவேன்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட லில்லிக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எப்ப இவன் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றானே நான் அவனோட வீட்டுக்கு நம்மள கூப்பிட மாட்டேன்றானேன்னு லில்லிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. ஹீரோயினுக்கு காலையிலேயே அவங்க ஃப்ரெண்டு மெசேஜ் பண்றாங்க ஆஃபீஸ்ல இருந்து இன்னும் நீ ஆஃபீஸ்க்கு வரலையான்னு. அப்பதான் நம்ம ஹீரோயின் ரியலைஸ் பண்றாங்க ஹீரோடைய வீட்டுல இருக்குன்னு. அப்படியே இந்த எபிசோட் இதோட முடியுது. டாடா பை பை see you next episode பார்க்கலாம்.